இப்போ இருக்க என்டிஏ கூட்டணியோட விஜய் இணைஞ்சா 220 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. இது திமுகவுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். ஏன்னா திமுக வெஸ்டர்ஸ் மதவாத சக்திகள் அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறதுக்கு திமுக பயங்கரமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி கட்டமைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வேலையில் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும். திமுகவுக்கு ரொம்ப எளிதாக வெற்றி பெற்றுருவாங்க. அதே போல் விஜய் இந்த கூட்டணிக்கு சம்மதம் சொல்வாரா? அவர் அரசியலுக்கு வந்தது தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அவருக்கு நல்லா தெரியும் பிஜேபியோட அவர் இணைஞ்சா அவரோட செல்வாக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். ஸோ பிஜேபி என்ன முயலுது அப்படின்னா திமுகவுக்கு மாற்று சக்தியாக பிஜேபி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுது. அவங்களுக்கு வேணா இது பலன் தரலாம், இது விஜய்க்கு பலனே தராது. விஜய் ஒருபோதும் அந்த மாதிரி தவறான முடிவு எடுக்க மாட்டார். இது ஃபுல் ஸ்வீப்புங்கிறது கிடையவே கிடையாது. திமுக தான் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா வெற்றி பெறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி சொல்லுங்கள். விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைவாரா? என்னோட கருத்து, ஒருபோதும் என்டிஏவில் விஜய் இணைய மாட்டார். அதிமுகவோட கூட இணையலாம். அப்பவும்